வந்துருச்சு. ஆஹா, பார்க்கலாம் எப்படி ஃபயர் இது பண்றாங்கன்னு. சென்னை சின்னமலை பகுதியில சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு எதிரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல போராடி அந்த தீயை அடைச்சிருந்திருக்காங்க. சென்னை சின்னமலை பகுதியில சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு எதிரில் நிறைய மரங்கள் இருக்கு. அந்த பகுதியில தான் இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. தீ விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்ற விவரங்கள் எதுவும் தெரிய வரல. ஆனா தீ கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சு நிறைய எரிய ஆரம்பிச்சு அந்த பகுதியே புகைமூட்டத்தோட காட்சி அளிச்சிருந்திருக்கு. தகவல் அறிஞ்சு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல போராடி இந்த தீயை அணைச்சதா கூறப்படுது. கிட்டத்தட்ட 3 வாகனங்கள்ல இருந்த தண்ணீரை பயன்படுத்தி தான் இந்த தீயை அணைச்சிருந்திருக்காங்களாம். சென்னையினுடைய மைய பகுதியில, அதுவும் முக்கியமான பகுதி, ஆளுநர் மாளிகை பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம இது சுத்தி அதிகப்படியான மரங்கள் இருக்கு, ஐஐடி கார்டு இருக்கு. இப்படி இந்த முக்கியமான இடத்துல தான் இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் டெபாசிட் தொகையா 25,000 ரூபாய 10 ரூபாய் நாணயங்களா எடுத்துட்டு வந்திருக்காரு. 10 ரூபாய் நாணயங்களை வெளியில கடையில வாங்கறது இல்ல, அதனால இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் 10 ரூபாய் நாணயங்களா மொத்தமா 25,000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காராம். தமிழகத்துல முதல் கட்டமா வர ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதுக்கான வேட்புமனு தாக்கலும் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 20ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கின நிலையில தேர்தல்ல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வராங்க. இந்த சூழல தான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில சுயேட்சையா போட்டியிடுறாரு ஓய்வு பெற்ற அரசு ஓட்டுநரான ராஜேந்திரன் அப்படின்றவர். வேட்புமனு தாக்கல் செய்யும் போது டெபாசிட் தொகையா 25,000 ரூபாய் செலுத்தணும். அந்த தொகையை 10 ரூபாய் நாணயங்களா எடுத்துட்டு வந்திருக்காரு. தேர்தல் நடத்தும் அலுவலரான பிரதீப் குமார் கிட்ட இவர் 10 ரூபாய் நாணயங்களை கொண்டு வந்து 25,000 ரூபாயை டெபாசிட் செஞ்சிருக்காரு. இது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய செல்லக்கூடிய நாணயம் தான் அப்படின்றத சொல்லும் வகையிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலையும் இவர் இதை செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. எது எப்படியோங்க, நீங்க கஷ்டப்பட்டது தேர்தல் அலுவலர்கள் தான் 10 ரூபாய் நாணயங்களை ஒவ்வொன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.